வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் உடல் பருமன். இன்றைக்கி ரொம்ப அதிக பேர் இதனால் சஃபர் ஆகிட்ருக்கோம். அதுக்கு ஒரு சின்ன ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். விஷயம் என்னென்னா, நம்ம சாப்பிட்றதுனால மட்டுமே நம்மளோட உடல் எடை கூடுதுன்னு நினைக்கிறோம். ஸோ அது ஒரு தப்பான விஷயம். ஏன்னா நீங்கள் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அவ்வளோ வேலை செய்யணும், இல்லைனா எவ்வளோ வேலை செய்கிறீங்களோ அவ்வளோதான் சாப்பிடணும். நம்ம ரெண்டுமே செய்கிறது கிடையாது. அதனால தான் உங்கள் உடல் எடை கூடுது. ஏதாவது ஒரு உணவை பார்த்து நீங்கள் இந்த உணவுனால் நான் வெயிட் அதிகமாகிட்டுருக்கு, எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் பண்ண மாட்டாங்க, அன்கண்ட்ரோல்டு வெயிட் அதிகமாகிட்டுருக்குன்னா அது காரணம் உணவு மட்டுமே கிடையாது. நீங்கள் உள்ள என்ன எடுத்துக்கிறீங்களோ அது நல்லா செரிமானம் ஆன அப்புறம் அது நல்லா கேலரிஸ் எல்லாம் பர்ன் ஆகிறதுக்கு நீங்கள் எதாவது எக்ஸசைஸ் பண்ணணும். நிறைய பேர்த்துக்கு என்ன தெரியும்னா, நான் காலையில் எந்திரிச்சு இவ்வளோ வேலை செய்கிறேன், இவ்வளோ வேலைக்கு போகிறேன், வெளியே போயிட்டு நான் காலையில் 6 மணிக்கு போனால் சாயங்காலம் 6 மணிக்கு தான் வீட்டுக்கு வரேன், நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் தாண்டி நான் ஏன் எக்ஸசைஸ் செய்யணும், ஏன்னா இதிலே எனக்கு நிறையா கேலரிஸ் பர்ன் ஆகும் இல்லை அப்படின்னு நினைக்கும். அப்படி கிடையாதுங்க. ஏன்னா ஆக்டிவிட்டீஸ் வேறு, எக்ஸசைஸ் வேறு, ரெண்டுக்குமே வித்தியாசம் இருக்குது. ஸோ ரெண்டும் நீங்கள் தனித்தனியாக வச்சு தான் பார்க்கணும். ஆக்டிவிட்டீஸுங்கிறது டெய்லி ஒரே மாதிரியான வேலைகளை நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க. அப்போ அந்த வேலைக்கு என்ன கேலரிஸ் வேணும், எவ்வளோ உங்களோட உடல் செலவழிக்குதுங்கிறது உங்களோட உடலுக்கு நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் நான் செய்கிற அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒன் குரூப் ஆஃப் மசில்ஸ், ஒன் குரூப் ஆஃப் ஜாயிண்ட், இல்லை மல்டி குரூப் ஆஃப் ஜாயிண்ட்ஸ், இது மட்டும்தான் வேலை செஞ்சுட்ருக்கோம். அதனால் வேறு பாகங்கள் எல்லாமே வேலை செய்யாது. இப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்னா, கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒரு டெய்லி ½ an hour to 40 minutes நாங்கள் எக்ஸசைஸ் சொல்லுவோம். அப்படி நீங்கள் எக்ஸசைஸ் எடுத்துக்கும் போது உங்களோட உடல் எடை கூடுறதை கட்டுப்படுத்தும், கேலரிஸ் நல்லா பர்ன் ஆகும். வாக்கிங் பண்ணும்போதும் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய பேர் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கொஞ்சம் களைப்பாக இருந்துச்சுன்னா நடுவில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாக்கிங் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ரெஸ்ட் எடுக்காமல் கன்சிஸ்டண்ட்டாக வாக்கிங் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு டெய்லி ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து போகிறீங்கன்னா, அந்த 2 கிலோமீட்டரும் நீங்கள் மெதுவாக நடந்தாலும் சரி, வேகமாக நடந்தாலும் சரி, அந்த ஸ்பீட் அண்ட் கன்சிஸ்டன்சி விடவே கூடாது. மெதுவாக நடந்து போயிட்டே இருக்கும். திரும்பி அந்த 2 கிலோமீட்டர் ரிட்டர்ன் வரும்போதும் அதே ஸ்பீடு, அதே கன்சிஸ்டண்ட்டில் வரும். நடுவில் நீங்கள் எங்கேயுமே நின்று பேசுகிறதோ ரெஸ்ட் எடுக்கிறதோ பண்ணக்கூடாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரெஸ்ட் எடுக்கும்போது நீங்கள் மட்டும் ரெஸ்ட் எடுக்க, உங்களோட உடல் அந்த ஹீட்டு ஜென்ரேஷன் இருக்கீங்களா, அதுவும் ரெஸ்ட் எடுத்துரும். ஸோ திரும்பி ஹீட்டு ஜென்ரேட் ஆகி கேலரிஸ் பர்ன் ஆகலைக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால தான் என்ன சொல்லணும்னா, அந்த கன்சிஸ்டன்சி கண்டினியூஸாக இருக்கணும். நீங்கள் அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் வாக் பண்ணிட்டு திரும்பி நீங்கள் வாக் பண்ணிட்டு வாபஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா உடல் எடை குறைய வழிவகுக்கும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, நீங்கள் எக்ஸசைஸ் முடித்து வீட்டுக்கு வந்த உடனே சாப்பிடக்கூடாது. எதுவும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, வாக்கிங் முடிச்சுட்டு ரொம்ப களைச்சி போய் உட்காரும்போது ஒரு டீ வச்சுட்டு தான் உட்காருறது. டீ ரெடி ஆனவுடனே, டீயோ காஃபியோ ரெடி ஆனவுடனே 2 பிஸ்கட் எடுத்து சாப்பிட்றது. ஸோ இது எப்படி இருக்குன்னா, நான் அங்கே போய் என்ன கேலரிஸ் பர்ன் பண்ணணும் அதை திரும்பி இங்கே அப்படியே ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, டெய்லி நான் வாக்கிங் போகிறேன், டெய்லி நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன், பட் என்னென்னா எனக்கு உடல் எடை குறையவே மாட்டேங்குது. காரணம் என்ன, போகும்போது ஏதாவது சாப்பிட்டு போயிடுறீங்க வாக்கிங்கு, இல்லைனா போயிட்டு இம்மிடியட்டாக சாப்பிட்றீங்க. ஸோ நாங்கள் அட்வைஸ் பண்ணுறதுலாம், நீங்கள் வாக்கிங் முடித்து வந்த உடனே ஒரு அரை மணி நேரம் எதுவும் சாப்பிடாதீங்க, கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருங்க. தண்ணி குடிக்கலாம். வேறு எந்த மாதிரி உணவுகளையும் நீங்கள் நீர் ஆகாரமோ இல்லை வேறு ஏதாவது உணவு பண்ணுறமோ எதுவுமே எடுத்துக்கூடாது. ஒரு அரை மணி நேரம் கேப்பு போதும். உங்களோட உடல் கம்ப்ளீட்டாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அது கம்ப்ளீட் ரெஸ்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு நல்ல ரிக்கவரி இருக்கும், நல்ல வெயிட் ரிடக்ஷன் ஆகிருக்கும். ஆனால் இந்த கன்சிஸ்டன்சிங்கிறது டெய்லி இருக்கணும். நம்ம என்ன செய்கிறோம்னா, நான் சொல்லிட்டேன், ஸோ நீங்கள் வாக்கிங் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அது எப்படி இருக்கும்னா, நான் 1 நாள் 2 நாள் 1 வாரம் செய்வேன், அப்புறம் அப்படியே நடுவில் ஒவ்வொரு நாள் கேப் விட்டுட்டு வந்துடுவேன். அது விடவே கூடாது. எப்படி நீங்கள் வாக்கிங் பண்ணும்போது எங்கேயும் நிற்காமல் நடந்து வரணும்னு சொன்னோம், அதே மாதிரி டெய்லி இதை நீங்கள் கண்டினியூஸாக ஒரு 40 days 50 days லைஃப் டைம் நீங்கள் இதை கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த உடல் பருமனும் வராது, உடல் பருமனால் வர பிரச்சனையும் வராது. இந்த மாதிரி எக்ஸசைஸுங்கிறது உங்களோட வாழ்க்கையோட ஒரு அங்கமாக இருக்கணும். நீங்கள் ஆக்டிவிட்டீஸ் அதிகமானதுனால எக்ஸசைஸை நீங்கள் சப்ஸ்டிடியூட்டாக நினச்சிக்கூடாது. அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் உங்களோட உடல் பருமனை கண்ட்ரோல் பண்ண எக்ஸசைஸ் பண்ணுங்கள், வாக்கிங் பண்ணுங்கள். உங்களுக்காக ஒரு அரை மணி நேரம் 40 நிமிஷம் உங்களால் ஒரு நாளைக்கு செலவழிக்க முடியலன்னா நம்ம இருந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா இந்த ஓவர் வெயிட்டுங்கிறது நிறைய ப்ராப்ளம்ஸை இன்றைக்கி உண்டு பண்ணிகிட்ருக்கு. இதிலிருந்து வெளியே வர இன்றைக்கி நம்ம பார்த்த முதல் விஷயம் வாக்கிங் எக்ஸசைஸ். ஸோ இதை பற்றி உங்களுக்கு போதுமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் இன்னும் உடல் பருமனை கட்டுப்படுத்த நம்ம என்ன செய்யணும், இன்னும் எந்த மாதிரி சிம்பிள் ரெமெடிஸ் என்ன இருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். அன்டில் தென் பாய்.